சிவப்பரிசி இட்லி 2 1/2 டம்ளர் சிவப்பரிசி, 2 டம்ளர் ரேஷன் அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் உளுந்து, அதுக்கேற்ற மாதிரி வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா கழுவி தனித்தனியாக ஊற வச்சுருங்க 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் மிக்சியில் போட்டு தான் அரைச்சேன். அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் ஒரு நாள் நைட்டு நல்லா புளிக்க வச்சுருங்க. மறுநாள் காலையில் இட்லி குண்டால நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா இட்லி தட்டில் மாவு ஊற்றி வைக்கணும். ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சுட சுட இருக்கும்போது எடுக்க முடியாது. பட் கொஞ்சம் ஆறினோடனே எடுத்துருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். சாஃப்டாக இருக்கும்போது எடுத்துருங்க. இதுக்கு நான் வந்து க்ரீன் சட்னி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார சட்னி, காரக்குழம்பு எது வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.